வணக்கம் பிள்ளையால். உங்களுடைய சொல்வளங்கள் ஒகேபுலரிஸை நாம இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய ப்ராக்டிஸ் பேப்பர் 1க்குரிய வீடியோ தான் இது. நம்ம மொத்தமா 2 வீடியோஸ் தருவேன். போக போன 3 நாள் ஏறிட்டு போகும். அப்ப இது ப்ராக்டிஸ் வீடியோ அந்த 1 இது. டெஸ்ட் 1க்குரிய ப்ராக்டிஸ் வீடியோ 1 இது. இது செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் தான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பேப்பர் PDF ஃபைல் செய்திருப்பீங்க. அதை செய்துட்டு சரியா பிழையாண்டு பார்க்கறதுக்கு முன்ன அதை சரியா பிழையாண்டு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ நீங்க எடுத்திருப்பீங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க அதை ஃபுல்லா திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் தானே இது. இந்த இதில் படிச்சீங்கன்னு சொன்னா சொல்வளங்களை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலுமாக இருக்கும். இப்போ டெஸ்ட் 1க்குரிய பாருங்க, மெச் த எக்ஷன் செயற்பாடுகள் தொடுக்கட்டாம். ஒவ்வொரு சொல்லா போயிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு அழகா விளங்கிட்டு இருக்கும். மெச் த எக்ஷன் வித் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன். உடன் வித்துண்டாவுடன் என்னத்தோட நீங்க தொடுக்கட்டாம்னு சொன்னா ஃபாலோவிங் எக்ஷன் ஃபாலோவிங் சிச்சுவேஷன், பின்வரும் சிச்சுவேஷனுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சிச்சுவேஷன். இதற்கு சிச்சுவேஷன் என்ன, நிலைமைகளுக்குரிய செயற்பாடுகளை நீங்க தொடுக்கட்டாம். The first one is done for you. முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்காம். என்னன்னு பார்ப்போம். Take an umbrella. ஒரு நீங்க குடை ஒன்று எடுங்க. Take an umbrella. Search a candle. கேண்டில்னு சொல்றது மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தியை நீங்க தேடுங்க. To light. பத்த வைக்கிறதுக்கு ஒரு மெழுகுவர்த்தியை தேடுங்க. Study through online. Study through online. ஆன்லைன்ல என்ன செய்யுங்க, படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது எங்கேஜ் ஹோம் கார்டன். எங்கேஜ்னா ஈடுபடுங்க. என்னத்துல? ஹோம் கார்டன், வீட்டை நீங்க தோட்டம் வைக்கிறதுல நீங்க ஈடுபடுங்க. டிரைவ் கேர்ஃபுல்லி. நீங்க கவனமாக வாகனம் செலுத்துங்க. ஸ்டே அட் ஹோம் சேஃப்லி. வீட்டை என்ன செய்யுங்க, பத்திரமாக, வீட்டை கவனமாக நீங்க பாதுகாப்பாக இருங்கிறது. இதில் வந்து எக்ஷன், இதில் வந்து ஒவ்வொரு செயற்பாடு என்னென்ன பொருத்தமான நிலைமைகள், என்ன பொருத்தமான சிச்சுவேஷனுக்கு சரியானது வரும்னு பார்ப்போம். இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட். வெளியால மழை பெய்து கொண்டிருக்குதா. அப்ப சரியான விட ஏ. இங்கே தந்திருக்காங்க. அப்ப அம்பரலா எடுக்கிறத சொல்லி நீங்க இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க எப்படி விடல் கொண்டு சொன்னா, இங்க காணப்படுகின்ற சொற்களும் இங்க காணப்படுற சொற்கள்ல ஏதாவது ஒரு சொல்லும், இங்க காணப்படுற சொல்கள்ல ஏதாவது ஒரு சொல்லும் சரியானது மாதிரி தொடுக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு விடையே அழகாக சொல்லித்தரும். கரண்ட் வெண்ட் அவுட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் போய்தான். அப்ப நீங்க கரண்ட் போன நம்ம பொதுவாக என்ன செய்வோம், இரவில கரண்ட் போனா சர்ச் கெண்டில் டு லைட். நம்ம ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். இட் இஸ் சீசன். எனக்கு இந்த சொல்ல உச்சரிக்க இயலாது அப்லோட் பண்றதுக்காக வேண்டி. இட் இஸ் சீசன். இது என்ன சீசன்? ஒரு பயங்கரமான ஒரு நோய்கள் பரவக்கூடிய இந்த சீசன். அப்ப நீங்க இந்த டைம்ல என்ன செய்யணும், ஸ்டடி த்ரூ ஆன்லைனா. அப்படியும் படிச்சாங்க நிறைய பேர் ஆன்லைன்ல. ஆனா ஹோம் கார்டன்ல ஈடுபட்டாங்களா இல்ல. ஸ்டே அட் ஹோம் சேஃப்லி. இதான் பொருத்தமான விடையா இருக்கும். சில நேரம் இதுவும் பொருத்தமானதா இருக்கும். ஆனா நீங்க படிச்சுட்டு பொறவுக்கு எல்லாத்தையும் வாய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு பொருத்தமானதை நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்ப சில நேரம் உங்களுக்கு சியா போட்டுங்கன்னு சொன்னா அடுத்தது வரும்போது உங்களுக்கு விட சொல்லி தந்துடும். அப்ப ஸ்டே அட் ஹோம், எட் ஹோம்ங்கிற வேர்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஸ்டே அட் ஹோம்ங்கிறது அதுவே சொல்லித்தரும். நம்மளுக்கு சரியான விட வந்து என்ன, எஃப் ஆக காணப்படுது. அடுத்து ஸ்கூல்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஸ்கூல் வந்து பூட்டப்பட்டிருக்காம. அப்போ ஸ்கூலுக்கு போறதே நம்ம படிக்கிறதுக்காண்டியா. அப்போ அது பூட்டப்பட்ட என்ன செய்வோம், நாம ஸ்டடி த்ரூ ஆன்லைன். நம்ம ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளும். சரியான லெட்டர் வந்து நம்ம சி எழுதினா காணும். அடுத்து பிரைசஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ்ட். பிரைஸ்னா விலைகள், வெஜிடபிளினுடைய விலை வந்து என்ன செய்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு, உயர்ந்துட்டான். அப்போ பொருத்தமான விடையது இங்க காணப்படுகின்ற எங்கேஜ் ஹோம் கார்டு. இங்க கார்டனோட சம்பந்தப்பட்டது, ஹோம் கார்டனோட சம்பந்தப்பட்டது சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பொருத்தமான விட வந்து என்னையா இருக்கு, இங்க காணப்பட்ட டியா இருக்கு. ஏன், ஹோம் கார்டன்ல தோட்டம் தானே, தோட்டம்ல வெஜிடபிள்ஸ் நீங்க என்ன செய்யலாம், நடலாம். இங்க ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லும் போது இங்க ஆன்லைன் ஸ்டடிங்கிற சொல் வந்து இருக்கு. இது இந்த சீசன் அட் ஹோம். கரண்ட்னு சொல்லும் போது கெண்டில சொல்லுது. அப்போ அது இட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஸ்லிப்பரி கர்வ். டேஞ்சரஸ் ஆபத்தான, ஸ்லிப்பரின்னா வழுக்கக்கூடிய, ஸ்லிப் பண்ற வழுக்கக்கூடிய, கர்வ்னா வளைவு, வழுக்கக்கூடிய வளைவா இருக்காம். அப்ப நீங்க சில நேரம் வாகன ரோட்ல போகும்போது இங்கெல்லாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடலாம். அப்ப டேஞ்சரஸ் ஆபத்தான, ஸ்லிப்பரி வழுக்கக்கூடிய ஒரு வளைவம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம
டிரைவ் கேர்ஃபுல்லி தான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். அடுத்த இரண்டாவது கொஸ்டினை பாருங்க. fill in the blanks, இடைவெளி நிரப்புங்க. in the following dialogue, இந்த following பின்வரும் உரையாடல்ல நீங்க இடைவெளி நிரப்புங்க. ரைட் எழுதணும். த கரெக்ட் லெட்டர், சரியான எழுத்து ஏபிசிடிங்கிற எழுத்து நீங்க எழுதணும். எங்கேயாம் இன் உள்ளே, தி ஸ்பேஸ் கிவன் தரப்பட்டுள்ள இடைவெளிக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடைவெளி இந்த லெட்டரை நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ, முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஏ வந்து ஹேவ்ங்கிற விடையும், பிங்கிறது எட்டுங்கிற விடையும், சிங்கிறது ஹேஸ்ங்கிற விடையும், டி வந்து டூங்கிறது, இ ஹ, எஃப் வந்து இஸ். இதுல நம்ம சரியான விடையை எழுத போறோம். இரண்டு பேருக்கு இடையில, பாமினிக்கும் ஃபத்திமாங்கிறதுக்கும் இடையில நடக்கிற உரையாடலை பாருங்க. பாமினி சொல்றாங்க, லுக் பாருங்க, மை லிட்டில் சிஸ்டர். லுக்னு சொல்ல பாருங்க, மை லிட்டில் சிஸ்டர் ட்ரையிங் டு வாக். இங்க பாருங்க, இங்க சரியான விட இஸ் போட்டு தந்திருக்காங்க. எஃப் இஸ் தான் சரியான விட. அப்போ மை லிட்டில் சிஸ்டர்ங்கிற வந்து ஒரு சப்ஜெக்ட். இங்கெல்லாம் பாருங்க, ட்ரையிங் ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வருண்டா அங்க இங்க வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னிக்கிறது சப்ஜெக்ட். அப்போ இடையில வரப்போகுது என்ன, சப்ஜெக்ட்டுக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட்னா ஏ மிஸ் ஆகுண்டு வரணும். அப்போ அதுக்கு நம்ம சரியான விட வந்து என்ன இருக்குது, இங்க நம்ம இஸ்ங்கிறத நம்ம எழுதுறோம். மை சிஸ்டர் இஸ் ட்ரையிங் டு வாக்னு எழுதுவோம். அடுத்து வந்து ஃபத்திமா பாருங்க, எஸ் ஓம் சி இஸ். அப்ப இங்கேயும் மிஸ் வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்மேட் வருமானு கேட்டா எங்களை இடைவெளியில ஐஎன்ஜி ஃபார்மேட் எங்கேயாவது ஒன்று இருந்திருந்தா கீழே எழுதலாம். ஆனா த டோர்னு வந்துருக்கு. இப்ப நீங்க இஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க, த டோர் எது சி இஸ் ஹேவ்னு வருமா, ஹேவ் வராது. ஏன் வராதுன்னா சிகே மூலம் ஹேஸ் தான் போடணும். அடுத்து வந்து இஸ்ங்கிற ஒரு வேர்ப் வந்துட்டு, இஸ்ங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து அங்கே வருது ஐஎன்ஜி. அப்ப ஷி இஸ் ஹேவிங்னு வந்துடலாம். எட்டுன்னு வருமானா பார்ப்போம். ஹேஸ்ன்னு வருமா, இல்ல இஸ்ஸும் பி வேர்பும் அங்கே ஹேஸ் வராது, ஹேவிங் தான் வரணும். டூ வராமா, வராது. இஸ் டூயிங்னு வரணும். ஹே வருமா, இல்ல வேர்புக்கு அங்கால சி இஸ் ஹேன்னு சொல்லும் போது அவளுடைய, த டோர், ஷி இஸ் ஹர் டோர், அவள் வந்து அவளுடைய கதவுன்னு சொல்றது வந்து ஒரு சென்ஸ் இல்லாத. அப்ப பொருத்தமான விட வந்து எட். பொருத்தமான விட நம்ம எட் தானே. எட்டுக்குரிய பொருத்தமான லெட்டர் வந்து நம்ம பி எழுதும். ஏன் எட் சேருன்னு சொன்னா இங்க யாரு, இங்க டோருங்கிற வந்து நம்ம ஒரு பிளேஸை குறிக்கலாம். டோருங்கிற வந்து பிளேஸை குறிக்கலாம். பிளேஸுக்கு நம்ம முன்னுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த விட வந்து சரியானது எட் தான். அடுத்த பாருங்க, பாமினி சொல்றாங்க, இவ்விடத்த வசனம் ஆரம்பிக்கப்படுது யூ ஹேவ் எனி சிஸ்டர். இங்க பாருங்க, கொஷன் மார்க்ல முடிவடைஞ்சிருக்கு. கொஷன் மார்க்ல முடிவடைஞ்ச இரண்டு ஒன்று மாடல் வேர்ப்ஸை கொண்டு, கேன்மேங்கிற மாடல் வேர்ப்ஸை கொண்டு வசனம் ஆரம்பிக்கப்படணும். இல்லாட்டி டபிள்யூஹெச் கொஷன் ஹூ வாட் வேவ் என்கிறத கொண்டு வசனம் ஆரம்பிக்கப்படணும். உங்களுடைய எஸ் ஆர் நோ கொஷன் ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட் இந்த மாதிரியான சொற்களை கொண்டு வசனம் அமைக்கப்படணும். இப்ப யூ ஹேவ்னு சொல்லி வந்துட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும் எந்த கேள்வி அமைக்கிறேன்னு சொன்னாலும் இங்களை நம்ம சப்ஜெக்டை பார்க்க வேண்டும். இங்க டூங்கிற இங்க யூன்னு இருக்கு. யூங்கிறது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் வராது, ஹேவ் விடத்த வராது. ஏன்னா ஹேவ் யூ ஹேவ்னு ரெண்டு இடம் வராது. ஹேஸ் யூன்னு வருமா, இல்ல. இங்க இங்க சப்ஜெக்டுக்குரிய பொருத்தமான சொல்லத்தை இங்க செலக்ட் பண்ணணும். அப்ப யூக்கு ஹேவ் தான் வரும். ஆனா ஹேவே வராதுன்னு சொல்லும்போது ஹேஸும் வருது. டூ வரலாமான்னு கேட்டா கண்டிப்பா டூ வரலாம். ஏன் டூ வரலாம்னு கேட்டா நம்ம கொஸ்டின் வேர்டு இது. டூங்கிறது வந்து ஒரு எஸ் நோ கொஸ்டின். அப்ப டூ யூ ஹேவ் எனி சிஸ்டர்ங்கிறது நம்மளுக்கு பொதுவா தெரியும். ஹே யூ ஹேவ்ன்னு சொல்ல இயலாது. ஏன்னா யூவை நம்ம பார்க்கணும். யூக்குரிய சப்ஜெக்டுரிய ஹெல்பிங் வேர்ப் பார்க்கணும். மிஸ்ஸும் வராது. நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ சரியான விட வந்து டி. அடுத்த பாருங்க, ஃபாத்திமா கேட்காங்க நோ. இங்கேயும் விடையும் சொல்லித்தருது என்னன்னு கேட்டா நோன்னு சொல்லித்தருது எஸ் ஓ நோ கொஸ்டின். அப்போ எஸ் ஓ நோ கொஸ்டின் சொல்லும்போது டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட். அடுத்து மாடல் வேர்ப்ஸ் கொண்டு ஆரம்பிக்கப்படுற கேள்விகளுக்கெல்லாம் விட ஒன்று எஸ் அல்லது நோ. ஐன்னு வந்துட்டு ஐ நோ சிஸ்டர்ஸ். இப்போ ஐந்து வந்துட்டு நோ சிஸ்டர்ஸ். நோ சிஸ்டர்ஸ்ங்கிறது வந்து அடுத்த வசனத்துல அடுத்த விஷயங்கள். அப்ப ஐ வந்த கட்டாயமங்கள் என்ன வரணும், வேர்ப் ஒன்று வரணும். அப்ப ஐ ஹேவ் வரலாமா, வரலாம். ஐக்கு ஹேஸ் வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. ஐ ஹேர்ன்னு வரலாமா, இல்ல. ஐக்கு பக்கத்துல வேர்ப் வரணும். வேர்புக்கு சரியான விட வந்து இங்க இருக்கிற ஏ. அப்ப ஏயும் சரி, ஹே வராது. லெட்ஸ் கோ, நம்ம போவோம். நியர் டு, இங்க ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு அப்ப இங்க வசனம் முடிவடையணும். அப்ப வசனம் முடிவடைறதுக்கு சரியான சொல்லணும் ஹேஸும் ஹேவும் இருக்கு. அடுத்த பாருங்க, ஷீ ஸ்டிக் இன் ஹர் ஹேண்ட். அப்போ ஒரு ஸ்டிக் இருக்குதான். அப்ப இங்க பாருங்க ஹேஸும் இருக்கு, ஹேவும் இருக்கு. ரெண்டு எது விடன்னு பார்க்கலாம். இதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்ப்போம். ஷீன்னு வந்துட்டு சப்ஜெக்ட், இங்கெல்லாம் ஸ்டிக். ஸ்டிக்ங்கிறது வந்து நவுன்.
உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரணும், ஒரு வேர்ப் வரணும். வேர்பு எங்க இருக்கு, ஹேஸா ஹேவான்னு கேட்டால் இது பொசசிவ் எஜெக்டிவ், அவளுடைய. இது வந்து ஒரு எஜெக்டிவ், இது வந்து வேர்ப் கிடையாது. அப்போ சரியான விட வந்து ஹேஸ். பார்க்கம் ஷீக்கு நம்ம ஹேஸ் தான் எழுதுறோம். அப்போ இது சரியான விட. அப்போ நியர் டு ஹ, அவக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்யலாம், போகலாம்னு சொல்லுது. பொசசிவ் எஜெக்டிவ்க்கும் முன்னுக்கும் ப்ரொபஷனுக்கு பக்கத்தில் பொசசிவ் எஜெக்டிவும் வரலாம், ப்ரொபஷனே பக்கல. அடுத்து ஃபாத்திமா சொல்லாங்க, ஓ இட் மே ஹர்ட் ஹர். அவக்கு ஹர்ட்னு சொல்றது வந்து அவளை காயப்படுத்திடுமா, அவ போய் அதை எடுப்போம்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மெச் த ஃபாலோவிங். பின்வரும் ப்ரொஃபஷனல்ஸ், தொழில நல்ல ஸ்கில்ஸ், திறன் வாய்ந்தவர்கள் நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்றோம். வித் தியர் டியூட்டிஸ், டியூட்டின்னு சொல்ற வந்து என்ன, அவங்களோட கடமைகள். பை ரைட்டிங் த லெட்டர், பைனா ஆல் என்னத்தாலையாம், அவங்களோட கரெக்ட் ரைட்டிங் லெட்டர். இங்க காணப்படுற லெட்டர்ஸ்ல காணப்படுற டியூட்டிஸ், அவங்களோட கடமைகள் இருக்கா, அதை நீங்க என்ன செய்யணும், அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்குரிய நீங்க அந்த சரியான லெட்டரை எழுதட்டாம். எங்க எழுதட்டாம், இந்த பிளாங்க்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபை. முதல்ல அது உங்களுக்காக செய்து காட்ட பாட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க இப்படியெல்லாம் கேள்விகள் எழுதக்கல ஃபுல்லா எழுதிடக்கூடாது. ரைட்டிங் லெட்டர்னு சொல்லும்போது லெட்டரை மட்டும்தான் எழுதணும். நீங்க ஒரு இந்த வேர்டை நீங்க இந்த இது அப்படியே எழுத போறீங்கன்னாலும் எழுதலாம், இடவழி காணாது, அப்போ எழுத இயலாது. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் தர மாட்டாங்க. அப்போ அதனால நீங்க என்ன செய்யணும், லெட்டர் எழுத சொன்னா லெட்டர் தான் எழுதணும். பாருங்க, டாக்டர், டாக்டர்னு சொல்றது வந்து யாரு, ஒரு வைத்தியர். ஃபார்மசிஸ்ட், இதுலேயே விடையும் இருக்கு. ஃபார்மசிக்கு நிற்கிறால வந்து ஃபார்மசின்னு சொல்றாரு, ஃபார்மசிஸ்ட்னு சொல்றோம். கொப்ளர், கொப்ளர்னா சப்பாத்துக்களை செருப்புகளை தைப்பவர்களை தான் நம்ம கொப்ளர்ன்னு சொல்லுவோம். என் அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட் சொல்ல இங்க பாருங்க விடையிலே இருக்கு, அக்கௌண்டன்ட் இருக்கு, கணக்குகள். ஃபார்மர், ஒரு விவசாயி. கேஷியர், காசோட சம்பந்தப்பட்டால், காசு வாங்குற பேலன்ஸ் கொடுக்குறாங்க. கேஷியர்ல போங்க, எந்த கடைக்கும் ஒரு கேஷியர் ஒரு ஆள் இருப்பாங்க. இங்க விடையை பார்ப்போம். ஏ ரிசீவ்ஸ், பெற்றுக்கொள்ற. அண்ட் மேக் பேமெண்ட்ஸ், பேமெண்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து என்னது, காசுகளை பெற்றுக்கொள்ற அந்த மாதிரியான விடயங்களை செய்யறவங்க நம்ம ரிசீவ்ஸ் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட், காசு வாங்குற கொடுக்குற, பேலன்ஸ் வாங்குற கொடுக்குற அதுகள். கல்டிவேட்ஸ், பெரி, கல்டிவேட் அறுவடை செய்யற, என்னது பெரி, நெல்லுகளை அறுவடை செய்யறவர். கீப் அக்கவுண்ட்ஸ், கணக்குகளை வச்சுக்கிறவர். ரிப்பேர் ஷூஸ், சப்பாத்துக்களை சரி செய்தவர். சப்ளைஸ், வழங்குற கொடுக்குற. பிரெஸ்கிரைப்டு, எழுதப்பட்ட மெடிசின், முன் குறிப்பிடப்பட்ட மெடிசினை கொடுக்கிறாள். எஃப் எக்ஸாமைன்ஸ், பரிசோதனை செய்யற. ஹிஸ் பேஷன்ஸ், நோயாளிகளை பரிசோதனை செய்யற. இந்த மாதிரி கொஸ்டனுக்கு நீங்க சொற்களை வச்சே நீங்க விட எடுத்துடலாம். டாக்டர்னு சொல்லும்போது ஒரு வைத்தியர். இங்க பேமெண்ட்ஸோட சம்பந்தப்பட்ட கல்டிவேட்ஸ், பெடி, கீப் அக்கவுண்ட்ஸ், ஒவ்வொரு சொல்லையும் பார்க்கும்போது நம்மளுக்கு விளங்கும். மெடிசின் போடும்போது நம்ம இங்க டாக்டரை கொடுக்கலாமான்னு கேட்டா இங்க சரியான விட பேஷன்ஸ்ன்னு வந்திருக்கு, நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட வந்திருக்கு. அப்ப இதான் சரியான விட, ஆல்ரெடி விடையும் தந்துட்டாங்க. அடுத்த ஃபார்மசிஸ்ட், ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன செய்வார், ரிசீவ் மேக் பேமெண்ட்ஸ் அவரும் செய்வார். கல்டிவேட் பண்ணுவாரா சொல்லும்போது சப்ளைஸ் பிரெஸ்கிரைப்ட் மெடிசின். அப்போ ஃபார்மசிஸ்ட்ங்கிறது மெடிசனோட சம்பந்தப்பட்டால் தானே. அப்போ நம்ம சரியான விடையை வந்து இங்க ஈயையும் நாம எழுதலாம். அடுத்த பாருங்க, கொப்ளர், கொப்ளர்ன்னு சொல்றது வந்து யாரு, சப்பாத்து தைக்கிறாள், செருப்பு தைக்கிறாள். அப்போ செருப்பு சப்பாத்து சம்பந்தப்பட்டு சொல்லுது. ரிப்பேர் ஷூஸ்ன்னு வந்திருக்கும், ஸ்லிப்பர்ஸ் வந்திருக்காம். வேற ஏதாவது ஒரு பாதணிகளோட பாதணிகளோட சம்பந்தப்பட்ட சொற்கள் வந்து இருந்தால் நம்மளுக்கு சரியான விட வந்து டி. சரியான விட வந்து டி ஆக இருக்கு. என்ன அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட் சொல்லும்போது இங்க விளங்கி இருக்கு என்ன, அக்கவுண்ட்ஸ், கணக்குகள். அப்ப சரியான விட வந்து இங்க இருக்கு அக்கவுண்ட்ஸ், இங்கேயும் இருக்கு. ரிசீவ் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட் சொல்லும்போது அவர் கணக்குகளுக்கு சரி வராது. என்று சொன்னா கீப் அக்கௌண்ட், இங்க கெஷியர் வரலன்னு சொன்னா ஏ சரியா இருந்திருக்கு அக்கௌண்டனுக்கு. ஆனா இங்க கீப் அக்கௌண்ட்ஸ் சொல்லி அவர் தொழிலையே தந்திருக்கு. அப்ப சி. ஃபார்மர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க விடையில வாசிக்கும் போது நீங்க விட எடுத்துருப்பீங்க. ஃபார்மருக்கு சரியான கல்டிவேட்ஸ், பெரி. அப்ப அவர் என்ன செய்யறாள், நெல்லுகளை அறுவடை செய்யறாளாக இருப்பாரு. இதுக்கு சரியான விட வந்து பி. அடுத்து வந்து என்ன, கெஷியர், கெஷியரோட சம்பந்தப்பட்டால் வந்து ரிசீவ்ஸ் அண்ட் மேக் பேமெண்ட். அப்ப சரியான விட வந்து ஆக நாம எடுப்போம். அடுத்து நம்ம வீடியோ 2ல பார்க்கலாம். உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா திரும்ப திரும்ப இதை நீங்க படிச்சீங்கன்னா சரி, எத்தனை நாளும் படிங்க. படிச்சு திரும்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு PDF ஃபைல டவுன்லோட் பண்ணி
நீங்க அத திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு, நீங்க Google ஃபார்ம் என்ன செய்யலாம்? கடைசியா உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது, நீங்க Google ஃபார்ம்ல திரும்ப வந்து அத